தேவனுடைய துதி ஆராதனை என்பது மிக முக்கியம் என்பதை நம்ம பார்க்கணும். ஆமோஸின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். ஆமோஸின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் எடுப்பித்து கடைசி நாட்களிலே தேவன் செய்ய போகிற காரியம், தாவீதின் கூடாரத்தை திரும்ப நான் எடுப்பித்து அதை சரிப்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பைபிளில் 2 விதமான கூடாரத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று மோசேயின் கூடாரம், இரண்டாவதாக தாவீதின் கூடாரம். மோசேயின் கூடாரம் என்பது பழைய ஏற்பாட்டில் நாம் யாத்ராபதி புத்தகம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் சீனாய் மலையிலே வைத்து மோசேக்கு தேவன் கொடுத்தார். அவருடைய நீளம், அகலம், உயரம், எப்படி செய்ய வேண்டும், என்ன நடக்க வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து ஆண்டவர் அதில் மிக அதிகமாய் போய்த்ததை பார்க்கிறோம். அந்த மோசேயின் கூடாரம் ஒரு வரப்போகிற காலத்தின் நிழல். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 9:9. அந்த கூடாரம் எடுக்கலையான்னு எபிரேயர்ல அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த கூடாரம் என்று சொல்லும் பொழுது மோசேயினால் செய்யப்பட்ட ஆசரிப்பு கூடாரம் இந்த காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். பல பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு அது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதில் ஆராதனைகள் இயேசு கிறிஸ்துடைய காலங்கள், இந்த ஆசீர்வாதத்தில் எந்த காலங்கள் வரைக்கும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு பின்பு ஆண்டவர் சொல்ல காரியம் மோசேயின் கூடாரத்தை அல்ல, தாவீதின் கூடாரம் என்கிற ஒரு கூடாரம் ஏற்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். மோசேயின் கூடாரத்தில் நான் பார்க்கும் பொழுது அதில் 3 விதமான அமைப்புகளை குறித்து நம்ம பார்க்க முடியும். இதில் பரிசுத்த ஸ்தலம் என்று இருக்கிறது, இங்கே மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்கிற ஒன்று இருக்கிறது, மேஜை, இங்கே தொட்டி இருக்கிறது, பலிபீடம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இதுதான் ஒரு வரைபடம். பழைய ஏற்பாட்டு மோசேயுடைய கூடாரத்துக்கு போயிடும். ஜனங்கள் எல்லாரும் இந்த ஜனங்களா வரலாம். ஆனா பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஆசாரியர்கள் மாத்திரம்தான் பிரவேசிக்க முடியும். இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஊழியம் செய்யும்படியாய் ஆசாரியர்கள் வருகிறார்கள். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஊழியம் செய்யும்படி வருஷத்துக்கு ஒரு முறை பாவ நிவாரண நாள் என்று சொல்கிற பண்டிகையிலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் இருப்பான். அது தேவ பிரசன்னம் நிறைந்த இடம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஏலியின் நாட்களிலே நமக்கு தெரியும், பரிசுத்தரோடு யுத்தம் பண்ண வேண்டிய வேளையிலே ஓப்பனி பனகாசும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போனார்கள். காரணம், உடன்படிக்கை பெட்டி மிக முக்கியமான ஒன்று. இந்த இருக்கிற உடன்படிக்கை பெட்டி மிக முக்கியமான ஒன்று. தேவ பிரசனத்தை அது சுட்டி காட்டுகிற ஒன்றாக இருந்தது. அதை தூக்கி கொண்டு போன வேளையிலே அதை பெலிஸ்தர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். உங்களுக்கு தெரியும். அதுல இருந்து இந்த கூடாரம் இருந்துச்சு, ஆனா உள்ள இருக்கிற அந்த தேவ மகிமையின் இந்த பெட்டி இல்லை. அதை பெருச தேசத்தில் போன மாத்திரத்தில் அவர்களுக்கு பல பிரச்சனை. தாகோனுடைய கோயில் வைத்தார்கள். தாகோன் முன்பதாய் விழுந்து கிடந்தது. திரும்ப தூக்கி தாகோன் நிறுத்தினாங்க. பிறகு தவிட முடியாது, கை வேற கால் வேற உடைஞ்ச உடனே அது மாத்திரமல்ல, பெலிஸ்தரை தேவன் வாதையினால் வாய்த்ததனால பெட்டியை அனுப்பினார்கள். அந்த பெட்டி பாலையுதா என்று சொல்லுகிற இடத்துல அபினதாபுடைய வீட்டில் அது இறங்கினது. அங்கதான் வச்சிருந்தாங்க. இந்த அபினதாபு வீட்டில் இருந்தது. பல வருஷங்களாக இருந்தது. சவுல் ராஜாவானான். ஆனால் அந்த பெட்டியை குறித்த ஒரு நினைப்பு கூட அவனுக்கு இல்லை. ஆனா தாவீது ராஜாவான உடனே
அவருடைய ஆசையெல்லாம் இந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படியாவது என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும் என்கிற வாஞ்சியோடு முதலாவது அவன் போகிறான். அவள் எப்படி பெலிஸ்த தேசத்திலிருந்து வண்டியில வந்ததோ அதே போல இவர்களும் வண்டியை செய்து கொண்டு வருகிறார்கள். ஊச பெட்டி நாகவன் குளம் அந்த களத்து பக்கத்தில் வந்த வழியிலே பெட்டி அசைந்தது. ஊசா தொட்டான், கத்தர் அடித்தார். பயந்து போய் ஓபேத்தை தம்முடைய வீட்டில் பெட்டியை வைத்துட்டான். 3 வாரம் வைத்துட்டு அவன் யோசிச்சு பார்க்கிறான், ஏன் அப்படின்னு சொல்லி இந்த உடன்படிக்கைப்படி தோல்ல சுமந்து கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு நிலைமையிலே அங்க சொல்லப்பட்டதுனால திரும்ப அழைத்து கொண்டு போகிறான். இப்ப இதுல நான் சொன்னேன், ஜனங்கள் எல்லாரும் வரலாம், ஆசால் மாத்திரவடியும் இங்கே பிரதான ஆசிரமத்தில் வரும். தாவீதின் கூடாரத்தில் போடப்பட்ட நிலைமை என்னன்னு சொன்னா, ஒரே கூடாரம் தான். அந்த கூடாரத்தில் நேரடியாக உடன்படிக்கை பெட்டி இருந்ததை நான் பார்க்க முடியும். யாரும் எந்த நேரம் பிரவேசிக்க முடியும் என்கிற நிலைமையிலே ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து அந்த உலகத்தில் வைத்தான். 15-16 அதிகாரங்கள்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பழைய மோசையின் கூடாரத்தில் இருந்த சம்பந்தம் ஆடு மாடுகளை மாத்திரம் பலி செலுத்தினார்கள். அது மாத்திரம்தான் அங்கே காணப்பட்டது. ஆனால் தாவீதின் கூடாரத்தில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், அங்கே துதி ஆராதனை, தேவனை துதிப்பதும் ஆராதிப்பதும் தான் மிக முக்கியப்படுத்த வந்ததை நாம் பார்க்கிறோம். அதற்காக அவன் லீடர்ஸை அவன் ஏற்படுத்தினான். தொடர்ந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடும்படியாய் நியமரை ஷிப்ட் சிஸ்டத்தில் ஏற்படுத்தினான். அப்படின்னா என்னன்னா, எந்நேரமும் இந்த சீயோனிலே இந்த உடன்படிக்கப்பட்ட இந்த தாவீதின் கூட இருந்தது. அங்க போகும் பொழுது எல்லா நேரமும் ஆண்டவரை துதிக்கிற துதி என்ன செய்து கொண்டே இருந்து கொண்டே, கை தட்டுவதற்கென்று ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை வைத்திருந்தான், ஆட்களை வைத்திருந்தான், சுரமணல வாசிப்பதற்கென்று வைத்திருந்தான். அந்த நாட்கள் தான் கனானி என்று சொல்லுகிற மியூசிக் தலைவன் அவன் ஏற்படுத்தப்பட்டான். மற்றவர்களுக்கு வாத்தியங்களை கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப இந்த தாவீதின் கூடாரத்தின் மிக முக்கியமான அந்த காரணம் அல்லது அதனுடைய எய்ம் என்னன்னா, ஆண்டவரை துதித்து என்ன செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் இருந்தான். நீங்க அதான் நீங்க 48ஆம் சங்கீதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கே தேவன் வாசம் சீயோனை கண்டு அப்ப அந்த சீயோனு போகிற வழியிலே பாடலை பாடிக்கொண்டு போவார்களாம். அங்கே பாபிலோன் தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னதை பார்க்கிறோம். சீயோனை நினைத்து நாங்கள் என்ன செய்யறோம், புலம்புகிறோம், சீயோனின் பாட்டை பாடுங்கன்னு சொன்னாங்க. எப்படி நாங்க பாடுறதுலாம் சொன்னதை பார்க்கிறோம். அப்ப இவருடைய மிக முக்கியமான ஒரு காரியம்னா தேவனை துதித்து ஆராதிக்கிற ஆராதனை. 65ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க அப்போ. சீயோனிலே உமக்காக துதியானது என்ன செய்றாங்க, அமைந்து காத்திருக்கிறது. அப்ப இந்த சீயோன்ல என்ன இருக்குன்னு சொன்னா, எப்ப போனாலும் தேவனை துதிக்கிற சத்தம் இருந்து கொண்டே இருக்கும், தேவனை ஆராதிக்கிற வார்த்தைகள் போய்கொண்டே இருக்கும். அதனால தேவன் என்ன சொல்கிறார், வேதத்தில் இன்னொரு வசனத்தோட வாசிப்போம். 132ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 132ஆம் சங்கீதத்தில் நான் பார்க்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம் 13ஆம் வசனத்தை வாசிங்க அப்போ. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு என்ன செய்யணுமா, வாசஸ்தலம். ஏன் துதிக்கிற இடம் தான் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு வாசஸ்தலமாக நிறுவினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியினால் அங்கே என்ன செய்வேன், வாசம் பண்ணுவேன். அப்ப இந்த தாவீதின் கூடாரத்தில் இருந்த மிக முக்கியமான காரியம் துதி ஆராதனை என்பதை பார்க்கிறோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு ஆமோஸின் புத்தகத்தில், கடைசி நாட்களே, அந்நாளிலே அப்படின்னு சொல்ற காரணம் அந்த கடைசி நாட்களை குறிக்கிற ஒன்று. அந்த கடைசி நாட்களில் நான் என்ன செய்ய போறேன்னா, திரும்பவும் இந்த துதி ஆராதனையை என்ன செய்ய போறேன், நான் ஏற்படுத்த போகிறேன். நீங்க தாவீதின் காலத்திலிருந்து பாத்தீங்கன்னா ராஜாக்கள், பல ராஜாக்கள் வாழ்ந்தார்கள். சாலமோனுக்கு பிறகு அவருடைய குமாரன் ஆகிய ரெகோபயாம் ஆட்சி செய்கிறான். ரெகோபயாமுடைய ஆட்சி காலத்தில் 2 பிரிவாய் பிரிகிறது, யூதா இஸ்ரவேல் என்று சொல்லி. நல்ல ராஜாக்கள் தோன்றினார்கள், தீமையான ராஜாக்கள் தோன்றினார்கள். நல்ல ராஜாக்கள் தோன்றும் பொழுதெல்லாம் என்ன செய்தாங்கன்னா, தேவாலயத்தில் தாவீது கற்பித்தபடி அப்படின்னு ராஜாக்கள் முதல்ல வாசிக்கலாம், 4ஆம் வாசிக்கலாம், துதி ஆராதனை என்ன செய்தார்கள், ஏற்படுத்தினார்கள். அப்ப தேவன் செய்ய போகிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, சபைகளிலே துதி ஆராதனையை தேவன் என்ன செய்கிறாருங்க, எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு உண்மையான துதி ஆராதனை. நமக்கு தெரியும், ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே லூசிபர் 3 தூதருடைய தலைவனை நாம் பார்க்கிறோம்.
3 தூதர்களை ஆண்டவர் பிரித்து வைத்திருந்தார். ஒன்று காபிரியேல், அவனுடைய தலைமையின் கீழாக ஒரு கூட்டம். காபிரியேலுடைய தலைமையின் கீழாக ஒரு கூட்டம். அங்கே மிகாவேல், அவனுடைய தலைமையின் கீழாக ஒரு கூட்டம். லூசிபருடைய தலைமையின் கீழாக ஒரு கூட்டம். இதுல காபிரியேல் நற்செய்தியை அறிவிக்கிறவனாய் காணப்பட்டான். மிகாவேல் யுத்த வீரனாய் காணப்பட்டான். லூசிபருடைய தலைமையின் கீழே தேவனுக்கு ஏற்படுகிற ஆராதனை ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவனுக்கு ஏற்பட்ட ஒரு ஆசை அல்லது இச்சை என்னவென்றால், அவனும் தேவனை போல உட்கார்ந்து தேவனுக்கு ஏறெடுக்கப்படுகிற ஆராதனையை தான் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் அவனுக்கு ஏற்பட்டதனாலே தேவன் அவனை அங்கே இருந்து நினைச்சார், கீழே விட பண்ணார். அந்த நாள் முதற்கொண்டு சாத்தானுடைய காரியம் என்னன்னு சொன்னா, ஒன்று தேவனை உண்மையாய் ஆராதிப்பவர்களை தடை செய்வது, இரண்டாவது துதி ஆராதனையை பக்கவாட்டில் திசை திருப்புவது, வித்தியாசமான திசை திருப்புவது. இரண்டு நடந்தது. அதுதான் அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் அவனுடைய மகா பெரிய காரியம் என்னன்னா, ஜனங்கள் தன்னை என்ன செய்யணும், ஆராதிக்கணும், தேவனை ஆராதிக்க விடக்கூடாது. அதான் அவருடைய மெயின் நோக்கம். தெரியும், எய்த்து தேசத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த வேளையிலே தேவன் மோசையை 2 காரியத்தை கொடுத்து சொன்னார். என் ஜனங்கள் வனாந்தரத்தில் என்ன செய்யணும், பலியிடணும், ஆராதிக்க வேண்டும். அவளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கானான் தேசத்தில் என்ன செய்யணும், சேர்க்கணும். இது 2 தான் மெயின் ரீசன். அவளே திரும்ப திரும்ப என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க அனுப்பிவிடு, ஆராதிக்க அனுப்பிவிடு, ஆராதிக்க அனுப்பிவிடு என்று சொல்லுகிற ஒரு நிலைமையிலே போனதை பார்க்கிறோம். ஆனால் பார்வன் விடமாட்டேன் என்று சொன்னால் ஒரு நாள்ல கர்த்தர் விடுதலையாக்கினார். அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் ஆராதனை, உண்மையான ஆராதனை என்று சொல்லுகிற இடத்திலே அதுல மிக பக்கவாட்டில் திசை திருப்பட்ட நம்ம. அதனாலதான் நாட்கள்ல ஆராதனை என்ற பெயர்ல பயங்கரமான பல காரியங்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது யோவானின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை வாசிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 23, 24. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் என்ன செய்றார், விரும்புகிறார். நல்ல வார்த்தைங்க. இங்க வந்து தமிழ்ல வந்து விரும்புகிறார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிங் ஜேம்ஸ்ல ஃபாதர் சீக்கத், உண்மையான மொழியாக்கத்துடைய பதில் என்ன, தேடுகிறார் என்று எழுதப்படுகிறது. ஆண்டவர் என்ன செய்யறா, தேடுகிறார். யாரை தேடுகிறார், பிரசங்கம் பண்ணுகிற என்னை அல்ல, அல்ல அவருக்காய் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை அல்ல, அவரை உண்மையாய் ஆவியோடும் உண்மையோடு என்ன செய்யணும், ஆராதிக்கிறவர்கள் யார் என்பதை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல இந்த தமிழ்ல இங்கிலீஷ்ல ஃபாதர் சீக்கத் என்ற வார்த்தை போடப்படுகிறது. கிரேக்க மொழியில அதே வார்த்தை தான் லூக்கால பயன்படுத்தப்படுகிறது. நம்ம இன்னைக்கு காலைல பார்த்தோம், இயேசுவை ஜனக்கூட்டத்தில் இருப்பார் என்று நினைத்து அவருடைய பெற்றோர் என்ன செய்தாங்க, வந்துட்டாங்க. ஆனா வந்து பிரயாணக்காரருடைய கூட்டத்தில் தேடி பார்த்தா அங்க இயேசு என்ன செய்யல, இல்ல. அப்பொழுது தேடிக்கொண்டு போகிறார்கள். அவர் தேவாலயத்தில் போதனை உட்காந்து அவங்க தாய் பெற்றோர் சொல்றாங்க, நான் உன்னை விசாரத்தோட தேடினோம் என்று எழுதப்படும். அந்த இடத்துல இதே வார்த்தை, இதுக்குரிய வார்த்தை பயன்படும், விசாரத்தோட தேடினோம். அப்ப தேவன் எப்படி தேடிக்கொண்டிருக்கிறாரா, யார் உண்மையா ஆராதிப்பாங்க என்கிற ஒரு ஏக்கத்தோடு அவர் தேடிக்கொண்டிருக்கிற நிலைமைய நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரம் வந்து ஆராதனை என்பது நாம் கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். பர்னபாவும் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து, இங்கே தமிழ்ல எழுதப்படுகிறது ஆராதனை செய்து, அவர்கள் உபவாசம் பண்ணி ஆராதனை செய்தாங்களாம். பரிசுத்த ஆவியானவர் துள்ளம் பற்றினார் எழுதப்படுகிறது. ஆங்கிலத்தில் they ministered unto God, தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். 2 வகையான ஊழியத்தை நாம் பார்க்க முடியும். ஒன்று
தேவனுக்கு செய்யக்கூடிய ஊழியம். இரண்டாவது, தேவனுக்காக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய ஊழியம். கர்த்தருக்கு, தேவனுக்கு அல்லது கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் என்பது, ஆராதனை என்பது கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். இப்ப நான் தேவனுக்காக, தேவன் சொல்லுகிற வார்த்தையில் உங்களுக்கு சொல்லி ஜனங்கள் நடத்துகிறேன். எந்த ஊழியரானாலும் இது மனிதர்களுக்கு, தேவனுக்காக நான் செய்கிறேன், தேவனுக்காக நான் செய்கிற ஊழியம். அப்ப இது எல்லாவற்றிலும் சிறந்த ஊழியம் தேவனுக்கு செய்கிற ஊழியம். அதான் சொல்லி தேவனுக்கு அவள் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவளை திருமணம் பற்றி அனுப்பிவிடுங்கன்னு சொன்னார். சோ இதை குறித்து அதிகமான இருந்தாலும் துதி ஆராதனை மிக முக்கியமான ஒன்று. இந்த கடைசி நாட்களில் தேவனை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியும், எது ஒரிஜினலாய் காணப்பட்டாலும் அந்த ஒரிஜினலுக்கு உடனடியாக என்ன வருகிறது? இப்ப டூப்ளிகேட் உண்டாகிற ஒரு நிலைமை பார்க்கிறோம். சாத்தான் நிலைமை என்னன்னா, ஜனங்களை உண்மையா கர்த்தரை ஆராதிக்க விடக்கூடாது, சைட் ட்ராக் செய்ய வேண்டும் என்கிற நிலைமையில அவன் திசை திருப்புற ஒரு நிலைமை. ஆனா அதனால உண்மையான ஆராதனை இல்லை என்பதல்ல, தேவன் உண்மையான ஆராதிக்கிற ஜனங்களை தேவன் என்ன செய்யறாருங்க? கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். அதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரும்பொழுது நம்ம முதல் பகுதியை தேவனை ஆராதிப்பதற்காக செலவழிக்கணும். ஏன்னா வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நமக்கு ஊழியம் செய்யும் என்பதாக தேவனுக்கு ஆராதனை ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். இப்ப தேவனை இந்த ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற நிலைமை என்று சொல்லும் பொழுது, துதி ஆராதனை என்பதை ரெண்டும் ஒன்று போல காணப்பட்டாலும் ரெண்டிற்கும் வித்தியாசம் உண்டு என்பதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு அதை குறித்த வித்தியாசங்கள் போதிக்கப்படுகிறது இல்ல, அதை குறித்த வித்தியாசங்கள் தெரிகிறது இல்லை. அதனால எல்லாமே மிங்கிள் பண்ணி எப்படியோ அவள் செய்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு எல்லாமே ஒழுங்கு ஆண்டவர் சொன்னாரு 1 கொரிந்தியர் 14 கடைசி வசனத்துல, சகலமும் ஒழுங்கும் கிரமமாயும் என்ன செய்யாங்க? செய்ய கடவது என்று சொன்னார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை பள்ளிக்கூடத்தில் மினிஸ்ட்ரி ட்ரைனிங் வகுப்புல மாணவர்களுக்கு துதி ஆராதனை என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுக்கிறேன். பல முறை செமினார்களில் துதி ஆராதனை குறித்து 3 நாட்கள் கற்றுக் கொடுத்து அவளை ஆராதனை செய்யும்படியாக வழிநடத்துவது உண்டு. அப்ப அவருடைய ஆராதனைக்கு ஒரு முறை போயிட்டு ஆராதனை முடிந்த பிறகு நான் கேட்டேன், துதி என்றால் என்ன, ஆராதனை என்றால் என்ன அப்படின்னு கேட்டேன். ரொம்ப ருசிகரமாக சொன்னார். உட்கார்ந்து கொண்டே பாடுவது துதிப்பது, நின்று கொண்டு பாடுவது ஆராதிப்பதுன்னு சொன்னார். எனக்கு பயங்கர ஷாக்கா போயிடுச்சு. ஏன்னா அந்த வித்தியாசத்தை தெரியல. என்னைக்குன்னா உட்கார்ந்து கொண்டு பாடினா அது துதி, எழுமனா என்னதாங்க ஆராதனை இல்லை. துதி ஆராதனைக்குள்ள வித்தியாசத்தை நான் சில காரியத்தை அறிந்து கொள்கிறோம். வரப்போற நாட்கள்ல நாம் ஒவ்வொருவரும் சபையில மாத்திரமல்ல, தனிப்பட்ட முறையில நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களா என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அந்த ஊழியத்தை, எல்லா ஊழியத்திலும் மேன்மையான ஊழியம் தேவனுக்கு, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியம், ஆராதனை செய்கிற ஊழியம் ஒரு மேன்மையான ஊழியம். ஆகவே நம்முடைய சபை கூடி வரும்போது மாத்திரமல்ல, நாம் தனியாக இருக்கும் பொழுதும் தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். we must be worshipers. நாம் ஒரு நாள்ல ஆராதிக்கனால ஆராதனை அல்ல, நம்ம ஆராதிக்கிறவர்களாகவே நம்முடைய வாழ்க்கையே ஆராதனை வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த துதி ஆராதனை வித்தியாசங்களை நம்ம சில காரியத்தை பார்த்துவிட்டு நம்ம தொடர்ந்து கர்த்தரை சில நிமிஷங்கள் ஆராதிக்க போகிறோம். துதி என்பது ஆண்டவர் செய்த நன்மைகளை அதை மையமாய், நீங்க 100ஆம் சங்கீதத்துல வாசிப்பீங்கன்னா, துதித்தலோடு அவருடைய வாசலுக்குள் பிரவேசியுங்கள், ஆனந்த சத்தத்தோடு என்ன செய்யுங்க? அவருடைய சந்நிதி முன் என்ன செய்யுங்க? வாருங்க. அப்ப அது என்ட்ரன்ஸ், ஒரு என்ட்ரி. துதி என்பது தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஒரு நுழைவாசல் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த துதி எதை மையமாய் வைத்திருக்குன்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை என்ன செய்தாங்க? மெயினா வச்சிருக்கு. ஆண்டவர் செய்த நன்மை பாடுறோம். நன்றி என்று சொல்லுகிறோம், நாதான் பாடுறோம். கடந்த நாட்கள் காத்தீரப்பா, ஆபத்துல காத்தீங்க, சோர்ந்து போன நேரங்க காத்தீங்க. சோ ஆண்டவர் கடந்த நாட்களில் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் நினைத்து தேவன் என்ன செய்ய நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். அது நம்முடைய டிசிஷன், அது ஆத்மாவிலிருந்து செய்கிற ஒரு காரியம். அப்ப தேவன் செய்த நன்மையை நினைத்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவது
அது துதி. அப்ப துதிக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, ஆண்டோடைய பிரசன்னத்துக்குள்ளே துதியானது நம்ம என்ன செய்தாங்க கொண்டு போகிறது. அதுக்காக தான் நம்ம பாடலை பாடுகிறோம். பாடலை ஆண்டோரை துதித்து பாடுகிறோம். பாடல் மூலமாய் பாடலாம், வார்த்தையிலுமாய் துதிக்கலாம். வித்தியாசமான துதியை கொடுத்து பல வார்த்தைகள் பயன்படுத்துவது, பல விதங்களை துதிக்கலாம். ஸோ அந்த நேரங்களில் இந்த துதி என்பது உணர்ச்சி வசத்தோடு அந்த நன்றியை சொல்லும் பொழுது நம்மளை ஆண்டவர் சாரங்க பாதுகாத்தாரு, தேவையெல்லாம் சந்திச்சாரு, ஒருவேளை கடந்த வாரத்தில் ஏற்பட்ட ஆபத்தில் தப்பு வச்சாரு. ஸோ நம்முடைய உள்ளம் நன்றியினால் நிறைந்து உணர்ச்சி வசத்தோடு தேவனுக்கு நன்றி செலுத்துவது என்னங்க துதி. ஆண்டவர் நன்றி செலுத்துவது தேவனை துதிக்கிற துதி என்பதை அறிந்து, இது உணர்ச்சி வச பாடல்கள். அப்ப இதுல என்ன செய்யறோம்னா, நல்ல ட்ரம் அடிக்கிறோம், மியூசிக் போடுறோம், நடனத்தோடு கத்தரை துதிக்கலாம் என்று நடனம் சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிற உலகத்தார் நடனத்தை போல அல்ல. அந்த நாளில் சொல்லுவாங்க டேக்கிங் ஈக்குவல் ஸ்டெப்ஸ், ரெண்டு பக்கம் அப்படியே அசைந்து தேவனை துதிப்பது, அது ஆண்டவரை துதிக்கிறது. உள்ளத்தின் ஆழத்து சத்தத்தோடு மகிழ்ச்சியோடு நம்ம தேவனை துதிக்கிறோம். அப்ப அதுல உணர்ச்சி வசத்தை நம்ம தொடுகிறோம். அப்ப துதிக்க 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 என்ன உண்டாகுது? என்ன சொன்ன போல, இது தேவன் செய்த நன்மைகளை மாத்திரம் மையமாய் வைத்தே நம்ம என்ன செய்யறோம்? நன்றி செலுத்துகிறோம். தேங்க்ஸ் பண்ணோம், ஆண்டவரே இப்படி செய்திருப்பா நமக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம பாடுகிற துதி பாடல்கள் ஆராதனை பார்த்தீங்கன்னா எதை மையமா வைத்துக்குன்னா, தேவன் செய்த நன்மைகளை என்ன செய்யாங்க நன்மையா வைத்திருக்கிறது. பாடணும், துதிப்போம் அல்லேலூயா பாடி பாதம் கல்லில் இடலாம் நினைச்சாங்க காத்தாரு. இத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறாரு. அப்ப அவர் செய்த நன்மையை மையமாய் வைத்து பாடுகிற பாடல் இந்த துதி பாடல். அதை துதிக்கிறோம். அப்ப நல்லா துதிக்க துதிக்க என்ன உண்டாகும் அப்படின்னா, சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து. அப்ப ஆண்டவர் துதிக்க துதிக்க யார் வந்து விடுகிறது? தேவன் வருகிறார். அதாங்க, தேவன் வந்து விடுகிறார். அப்ப துதி எங்கேயோ அங்க யார் வர்றது? இப்ப தேவன் வந்து விடுகிறார். அப்ப நம்ம துதிக்கிறோம். அதனால சபையில ஆட்கள் வர்றதுக்காய் பாட்டு பாடுகிறது இல்ல. யார் வர்றதுக்காய் பாட்டு பாடுகிறோம்? ஆண்டவர் வர்றதுக்காக பாட்டு பாடுறோம். பாடலை பாட வேண்டிய மிக முக்கியமான நோக்கம்னா, தேவன் நம்மத்திலே வருவதற்காக நம்ம பாடல் பாடுறோம், ஆண்டோடைய பிரசன்னம் வருவதற்காக. அதனால்தான் பாடலை பாடி உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம ஆத்மாவில் ஒரு பெரிய ரிலீஸ் உண்டாகுது. அப்ப தேவனை துதிக்க 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 தேவன் நம்மத்துல வந்து விடுகிறார். தேவன் வந்த பிறகு செய்கிறதா என்னதாங்க? ஆராதனை. இதெல்லாம் கவனிச்சு. சோ தேவன் வந்த பிறகு ஒரு பயபக்தி சொல்லும் போல இங்கே ஆத்மாவிலே சரீரமும் ஆத்மாவும் சரீரமும் சேர்ந்து துதியிலே ஈடுகிறது. சரீரம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உணர்ச்சி, இரண்டாவது நம்முடைய சித்தம், நான் பாட போறேன், இரண்டாவது மனம், நான் எதுக்காக பாடுறேன், எதுக்காக துதிக்கிறேன் என்பதோடு. ஆனால் ஆராதனை என்பது ஆவியிலே நாம் செய்கிற ஒன்று என்பதாக நாம் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப துதிக்க 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 நம்முடைய ஆவி தேவனை ஆராதிப்பதற்கு அது விடுதலை ஆகிறது. அப்ப இந்த ஆராதனை என்பது என்னன்னா, தேவனையே மையமாய் வைத்தது என்னங்க ஆராதனை. ஆராதனை என்று சொல்லும் பொழுது போற்றுவது, அடோர்ஹிம், அவரை போற்றுதல், அவரை மேன்மைப்படுத்துதல். சோ அவர் எப்படியெல்லாம் இருக்கிறாரோ அதை சொல்லி அவரை வாழ்த்துவது, அது ஆராதனை. அவர் எனக்கு செய்த நன்மையினால் அல்ல. நல்லா கவனிங்க, துதி என்பது என் தேவையை செஞ்சிச்சிருக்கிறாரு, போன வாரம் எனக்கு ஆபத்தில் பாதுகாத்திருக்கிறாரு, சுகமில்லாம் போன உதவி செய்திருக்கிறாரு. சோ துதி என்பது அவர் எனக்கு செய்த நன்மையை நினைத்து நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனா ஆராதனை என்பது அப்படி அல்ல. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே சொல்லி அவர் என்ன செய்யாங்க போற்றுவது, அவரை மேன்மைப்படுத்துவது, அவரையே பார்த்து அவரை புகழ்வது, அதுதான் ஆராதனை. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அவர் விரும்பக்காரனா அவரை நம்ம என்ன செய்யணும்? மேன்மைப்படுத்தணும். பாருங்க, எனக்கு நல்லது செய்தாரோ செய்யலையோ அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? நல்லவராக இருக்கிறாரு. எனக்கு அற்புதம் செஞ்சிருக்காரோ இல்லையோ அவர் யாரு? அற்புதர். அப்ப அவருடைய குணாதிசயங்களை சொல்லி
அவருடைய தன்மைகளை விவரித்து நம்ம அவரை மேன்மைப்படுத்துவதுதான் ஆராதனை. அப்ப அந்த ஆராதனை நேரங்களில் நம்ம உணர்ச்சி வசப்படுகிறது இல்ல, நாம் பயத்தோடு கர்த்தரை செய்வீங்கள், நடுக்கத்துடனே அவர் என்ன செய்யுங்க, கடிவரும். தேவ சமூகத்தில் இப்போ ஒரு அதிகாரி வருவதற்கு முன்னதாக இன்னைக்கு பல காலம் அவர் வந்த பின்பு அவருக்குரிய கனத்தையும் மரியாதையும் கௌரவத்தையும் கொடுக்கிறது போல நாம் கொடுக்கிறோம். அதுக்காகத்தான் அந்த ஆராதனை நேரத்தில் எல்லாரும் ஒரு குழப்படி இருக்கக்கூடாது, நாம் ஒழுங்கும் கரமாய் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரே காலில் ஒரே துணியில கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் பாடுகிறோம். அப்ப அந்த ஆராதனை பாடல்களை பாடுகிறோம். ஆராதனை பாடல்கள் எதை மையமாய் வைத்திருக்கிறதுனா அவரையே. காலவனம் இயேசு மேலான நாம் ஆண்டவரே, நீங்க தான் அற்புதர், இரட்சகர், நீ நல்லவர், அவரை மையமாய். அதுல நன்றி செலுத்துதலோ அல்ல ஜபமோ அல்ல. அந்த நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து என்ன செய்யறோம்னா மெதுவா ஒரே துணியில எல்லாரும் என்ன செய்யணும் பாடு. அந்த நேரங்களில் நம்ம கையத்தட்ட அனுமதிக்கிறது இல்லை. வார்த்தைக்கரில் ஒரு கீபோர்டில் வாசித்தாங்கன்னா அந்த கீபோர்டு மாத்திரம் நினைச்சாங்க வாசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வார்த்தைகளின் மியூசிக் என்பது மிக முக்கியம். அது நம்முடைய உணர்ச்சி வசத்தை தூண்டி விடுவது. எதற்காக ட்ரம் கை அந்த பீட் பண்ணுறதுன்னா நம்ம உணர்ச்சி வசத்தை தூண்டுறது, அது வந்து துதிக்காக தூண்டுவது. ஆனால் அதே காரியம் ஆராதனையில் அல்ல. ஏன்னா தேவன் பரிசுத்த ஆவியானவர் மென்மையான புறாவுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஸோ அவர் அங்கீகரிக்கும்படியாக அதை பாடுறோம். நம்ம தமிழ் மொழியில பாட முடியாத நிலைமை வரும்பொழுது அந்நிய பாஷையில பாடுகிறோம். அந்நிய பாஷையில பாடும்பொழுது என்ன நடக்கிறதுனா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்நிய பாஷையை பேசினார்கள். அப்பொழுது சுற்றிலுக்கிற ஜனங்கள்லாம் சொன்னாங்க, இவர்கள் வேறு நம்முடைய பாஷையிலே தேவனுடைய மகத்துவத்தை என்ன செய்கிறார்கள், பேசுகிறார்கள். எதை பேசுறாங்கன்னா தேவனுடைய மகத்துவம். அப்ப அந்நிய பாஷையில பாடும் பொழுது நம்முடைய கருத்து வீணா இருக்கு, தெரியாது. ஆனா அந்நிய பாஷையில தேவனுடைய மகத்துவத்தை என்ன செய்யறோம், நம்ம பாடுகிறோம். அப்ப என்னன்னா நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியானவர் மெர்ஜ் பண்ணுகிற அல்லது ரெண்டு ஆவியும் இணைகிற ஒரு நேரம். அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய நினைவுகள், அவருடைய பாரங்கள், அவருடைய வார்த்தைகளை நம்முடைய ஆவிக்குள்ளாக என்ன செய்யாருங்க தருகிறார். தனிப்பட்ட முறையிலே நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது பல தேவனுடைய தரிசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம கர்த்தரை ஆராய்ச்சி கொண்டு போமானா நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் என்ன செய்றாங்க, இணைகிற ஒரு நேரம். அப்படி இணையும் பொழுது தேவன் தன்னுடைய ஆவியிலே என்னென்ன வைத்திருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் எங்க கொடுக்கிறாரு, இப்ப நமக்குள்ள கொடுக்கிறாரு. நீங்க அப்போஸ்தலர் 13 வாசித்தீங்கன்னா அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஊழியம் செஞ்சிருந்தாங்க. அப்ப ஆண்டவருக்கு உள்ளத்துல ஒரு எண்ணம் என்னன்னா, பவுலையும் பர்னபாவையும் இப்ப என்ன செய்யணும், ஊழியத்துக்கு அனுப்பணும். அப்ப சொல்றாரு, பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு என்ன செய்யுங்க, குறித்து விடுங்க. உடனே புறப்பட்டு போறதை பாருங்கள். அப்ப ஆண்டவர் இந்த வார்த்தை உண்மையான ஒரு ஆராதனை வரும்போது மாம்சத்தில் வருகிற வார்த்தை இல்லை. அந்த இடம் வந்து எவ்வளவு நேரம் கர்த்தரை ஆராதிச்சாலும் நேரம் போடுறது என்ன செய்வாங்க தெரியாது. நம்முடைய தனிப்பட்ட இடத்துல இருக்கிறோம். அப்ப அது என்னன்னா, we are spending more time with God. ஆராதனை நேரத்தில் நாம் தேவனோடு இணைந்திருக்கிறோம். தேவனோடு, அதுதான் அவருக்கு விருப்பம். அவருக்கு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது, விருப்பமாய் காணப்படுகிறது. அதைத்தான் தேவன் செய்கிறார். ஆனால் இந்த நாட்களில் ஆராதனை நேரத்திலும் ட்ரம் அடிச்சு ஆடல் பால பாடி கூச்சல் போட்டு எல்லாம். ஸோ அந்த ஆராதனுடைய முடிவை குறித்து சொல்லிட்டு நம்ம ஆராதிக்க போகிறோம். அப்படியே ஆராதிக்கிறோம். அவருடைய முடிவு ஒன்று அர்ப்பணிப்பாக இருக்கலாம், ஒன்று ஆராதனையே முடியலாம், இரண்டாவது அர்ப்பணிப்பு. தேவனுடைய சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிப்போடு அந்த ஆராதனை முடியலாம், அல்லது வெற்றியின் கீதத்தோடு அந்த ஆராதனை முடியலாம், வெற்றியின் சத்தத்தோடு. ஆராதனை நடத்துறதுக்கு அப்படியே ஆராதனை முடிவடையலாம், இல்லைன்னா ஒரு அர்ப்பணிப்போடு ஆராதனை முடியலாம், வெற்றியின் சத்தோடு நினைச்சாங்க ஆராதனை. இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கணும். ஸோ பாடலை பாடும் பொழுது கூட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பாடல்கள் பிரித்து பாட வேண்டும். துதி பாடல் என்ன அப்படின்னு இருக்கு, ஆராதனை பாடல்கள் என்ன நினைச்சு இருக்கு, ஜெப பாடல்கள் என்ன நினைச்சாங்க இருக்கு, கல்யாண வீட்டில் பாடுற பாட்டு என்னன்னு இருக்கு. எல்லா பாடல்களையும் பிரித்து. ஏன் அப்படின்னா எந்த நேரத்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாம் காரியத்தை நினைச்சாங்க செய்யணும். அப்ப
துதிப்பாடலை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னா, துதிப்பாடல்கள் இயேசு செய்த நன்மைகளையே என்ன செய்யும், மையமாய் கொண்டிருக்கும். ஆராதனை பாடல்கள் வேகமா இருக்காது, மென்மையான மெதுவான பாடலா இருக்கும். அது யாரையே மையமாய் கொண்டிருக்கும், இயேசுவையே மையமாய் கொண்டிருக்கும். அப்ப ஆண்டவரை போற்றுவதை, ஆண்டவரை நாம் உயர்த்துவதை தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை தான் தேவன் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அப்படி இல்லாம நாம் கூடி கூச்சலிட்டு ஒரே போட்டு மற்றவர்களை, ஆராதனை என்பது மற்றவர்களை என்டர்டெயின் பண்றதா ஆகிவிட்டது. பாடலை சொல்லி கொடுத்து ஒரு ட்ரம் அடிச்சு அவங்களை உற்சாகப்படுத்தி அப்படியே விட்டு விடுகிற ஒரு நிலைமை அதல்ல ஆராதனை என்பது. கூடி வருகிற, அதனாலதான் இங்க வாலிபல் அநேகர் ஆராதனை விரும்பு. ஏன்னா டம்மு டம்முன்னு அடிச்ச உடனே அவங்களுக்கு அந்த உணர்ச்சி வசம் இருக்குது. நான் ஒரு டேவிட் வேலிஸ் என்ற நியூசிலாந்து வந்து ஊழியர் மிஷனரி, அவருக்கு பல இடங்களில் நான் டிரான்ஸ்லேஷன் போயிருக்கிறேன். பல இடங்களில் அவருடைய தமிழில் மொழியாக்கம் பண்ண முடியாது அவருடைய செமினார் போயிருக்கிறேன். அவருடைய கூட்டங்களில் ட்ரம் அடிக்க விட மாட்டார். சொல்றாரு, சில இடங்களில் தீவுகளில் இந்த ட்ரம் அடித்து அசுத்தாவியை வரவழைத்து விடுவார்கள், அதை போல ஒரு நிலம் உண்டாகும். அவர் அடிக்க விட மாட்டார், அடிக்கவே விட மாட்டார். ஒரு முறை நாங்கள் இங்கேருந்து போன வேளையில் நாங்கள் டீமாக போன வேளையில் ஒருத்தர் கூட்டு போயிட்டோம். திரும்பி அவர் டிக்கெட்டை கொடுத்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டார். ஏன், ஆனால் இன்னைக்கு இந்த ட்ரம் அடிக்கிறது தான் இன்றைக்கு கீபோர்டில் இடிக்கிட்டாலும் சரி போட்டு அடித்து அந்த உணர்ச்சோசத்தை கடைப்பிடுகிறார்கள். அதில் ஒரு பெரிய சந்தோஷம், அது மாம்சத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தோட படுது. அது ஜனங்களை ஆராதனை நடத்துறவர்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறது. அதல்ல ஆராதனை என்பது ஜனங்களை என்டர்டெயின் பண்ணுவதல்ல, ஜனங்களை குஷிப்படுவதல்ல, மற்றவனை சந்தோஷப்படுத்துவதல்ல. ஆராதனை என்பது யாரை சந்தோஷப்படுத்துவது, தேவனை ஆராதனை சந்தோஷப்படுத்து. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றலாய் காணப்பட முடியும். அப்படிப்பட்ட தேவன் விரும்புகிறார். ஸோ இன்னைக்கு பல ஆராதனை நடத்தாலும் நம்முடைய சபையை தேவன் தேடிவர். என்னுடைய ஆசையெல்லாம் அதுதான். அதனால ஒவ்வொருவரும் ஆராதனை நடத்தும் பொழுது நான் நடத்துகிறேன். ஏன் நடத்துகிறேன்னு சொன்னா, நம்முடைய ஆராதனை தேவனுக்கு விருப்பமான ஆராதனை கொண்டு வரணும், தேவனுக்கு விருப்பமான ஆராதனையா இருக்கணும். இன்னைக்கு பல இடங்களில் நான் பிரசங்கிப்பதை பாட்டிலும் நான் ஆராதனை நடத்துவதை விரும்புவேன். காரணம் என்ன, ஆராதனை என்பது தேவனுக்கு செய்யக்கூடிய மகா பெரிய ஊழியம். அதை குறித்து எசேக்கியேல் 44 அதிகாரம் இன்னும் பல காரியத்தில் இருக்கு. அதை சொல்ல விரும்பல, ஒரு ஜஸ்ட் ஒரு குறிப்பை மாத்திரம். ஆராதனை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை சாத்தான் எந்த விதத்தில் கெடுக்கிறான், தேவன் எந்த விதத்தில் விரும்புகிறார், துதி என்றால் என்ன, ஆராதனை என்றால் என்ன என்ற வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொண்டு நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் பழகும். ஸோ எந்தோ பாட்டு வருதுனால பாடுகிறோம் அப்படின்றது அல்ல. நான் பாடும் பொழுது ஒரு தாய் தேற்றுவாரு நிழாத, அதாவது அது வந்து சுவிசேஷ பாடல். ஜனங்கள் கவலையோடு இருக்கும் பொழுது, பாரத்தோடு இருக்கும் பொழுது ஜனங்கள் என்ன செய்யணும், மற்றவர்கள் சொல்லுகிறோம். ஸோ அந்த பாடல், இந்த பாடல் ஆராதனை பாடல் யாரையே முக்கியப்படுத்தி இருக்கிறது, இயேசுவையே அது மையமாய் அவரையே சுற்றி சுற்றி வந்து அவரை மேன்மைப்படுத்த, அவரை புகழ, அவரை போற்ற, அவரை பாராட்ட அதையே மையமாய்த்தது. ஸோ நம்ம கற்றுக்கொள்வோமானால் ஒரு முறையான ஒரு ஆராதனையை நம்ம என்ன செய்ய முடியும், செய்ய முடியும், நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். ஸோ யார் செய்யறாங்களோ அதல்ல, நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்வோம், பயிற்சி பண்ணுவோம். இந்த துதி ஆராதனையை தான் தேவன் இந்த கடைசி நாட்களில் அதனுடைய அடைப்புகள் எல்லாம் சரி பண்றாராம். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வந்தது போனது இல்லாது இருக்கிறது எல்லாத்தையும் செப்பனிட்டு ஆதி திருச்சபை ஆதியில தாவீது எப்படி அந்த கூடாரத்தை நியமித்து தேவனை துதிப்பதற்கு ஆராதனை வைத்திருந்தானோ அதே இடத்துக்கு ஆண்டவர் நினைச்சு அந்த கடைசி நாட்கள்ல கொண்டு வர போகிறார். எதற்காகனா, அந்த முந்தின வசனத்தை வாசித்து முடியும் பார்ப்போம். ஆமோஸ் புத்தகத்தில் நீங்க வாசித்த முந்தின வசனத்தை வாசித்து முடியும், அதனுடைய காரணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க. ஏதோமிலும் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் எதற்காக, என்பால் ஈர்த்து கொள்ளும்படிக்கு, பார்த்தீங்களா, வசமாக்கி கொள்ளும்படிக்கு. அப்படின்னா என்ன, ஆண்டவர் தன் பக்கமாய் ஜனங்களை இழுத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் என்ன செய்யறார், இப்பொழுது இந்த தாவீதின் கூடாரத்தை சாருங்க திரும்ப நிலைப்படுத்துகிறார். எதற்காகனா, விழுந்து போன மக்கள் எல்லாம், அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் போனவங்களெல்லாம் தேவன் திரும்பமாய் தன் பக்கமாய் இழுத்துக் கொள்வதற்கு, வசமாக்கிக் கொள்வதற்கு, தன் வசப்படுத்திக் கொள்வதற்கு, தன்னிடத்திலே கொண்டு வருவதற்கு தேவன் இந்த தாவீதின் கூடாரத்தை என்ன செய்யறாருங்க. நீங்க 1-15-16 அதிகாரங்களை வீட்டில் வாசித்து பாருங்க. தாவீது எந்த விதத்தில் இந்த தாவீதின் கூடாரத்தை அமைத்திருந்தான், அதுல என்ன நடந்தது என்பதை நான் பார்க்க முடியும். அவன் பயன்படுத்தின மிக முக்கியமான வார்த்தை என்னன்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதான் மெயினான வார்த்தை.
அதே தேவனை சொல்லி 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 அவள் பார்த்ததை நான் பார்க்கிறோம். ஆனா இந்த துதி ஆராதனையை சாத்தான் வெறுக்கிறான் என்பதை மறந்து போகக்கூடாது. அவன் எல்லாம் செய்யலாம், அந்த உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி அவன் திசை திருப்பலாம. நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கை உண்மையாகவே தேவனை துதித்து ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கை. நான் சொன்னேன், துதி என்பது வாசல். அந்த வாசலுக்குள்ளே பிரவேசித்து நம்ம எஜமான என்ன செய்யணும், நான் போட்டேன். நான் உங்களுக்கு ஆராதனை நடத்தும் பொழுது நான் என் சிந்தையில் இருக்கிறது என்னன்னா, உங்களை அந்த மகாபசு ஸ்தலத்தில் முன்னால கொண்டு போகிற ஒரு அனுபவத்தில் தான் நான் துதித்து ஆண்டவரை பாடி அவருடைய பிரசன்னத்தில் போய் ஜனங்களோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அதை நம்முடைய வாழ்க்கையில பழகிட்டோம்னா அதை தவிர நமக்கு மேன்மையான ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லாரும் எழுந்து கொஞ்ச நேரம் சில நிமிஷம் மாத்திரம் கர்த்தரை துதித்து நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லாம் எழுப்பி நின்று இந்த மாலை வேளையிலே விசேஷமாய் உயிர்த்தெழுந்த நாளிலே தேவன் இந்த நாளிலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறாரு. ஆண்டவர் உயிரோடு எழுந்தது பெரிய நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிற கிறிஸ்தவத்தின் நம்பிக்கைக்கு அடிப்படையே என்று பார்க்கிறோம். அது அப்படிப்பட்ட நாளில் இன்னைக்கு வித்தியாசமான கொண்டாட்டங்கள் பல காரியங்கள் ஏற்பட்டாலும் நம் தேவ சமூகத்தில் அவர் விரும்புகிற ஒரு ஆராதனையை நாம் செய்ய போகிறோம். நம்ம அடிக்கடி இந்த காரியம் சொல்ற நோக்கம் என்னன்னா, நம்ம சபை எப்படியாயினும் ஒரு விழுந்தவன தாவீதின் கூடாரத்தை திரும்ப தேவன் எடுப்பித்து கட்டது போல உண்டாக வேண்டும் ஆண்டவரே. அந்த ஒரு பாரம், அந்த ஒரு நோக்கம், ஜனங்கள் உமக்கு பிரியமான ஆராதனையை செய்ய ஆண்டவரே. நீர் விரும்புகிற ஆராதனையா நீ தேடிக்கொண்டிருக்கிறீங்க, விசாரத்தோடு தொடர்றீங்க. அந்த தேடுகிற கூட்டத்தில் எங்களை நீங்க காண ஆண்டவரே. நான் உனக்கு ஆராதனை செய்யும். வேதம் சொல்கிறது, தம்மை தொழுது உள்ளவர்களுக்கு தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசிப்பாருங்க, தேவன் அவளுக்கு தரித்திரர் அல்ல, ஐஸ்வர்ய சம்பன்னர். கர்த்தர் உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில குறைவு பட போகிறதே இல்லை. நாளை குறித்து அநேக ஆசீர்வாதம் உண்டு. நம்ம சுருக்கமா சில காரணம் மாத்திரம் நான் சொல்லியிருக்கிறேன். அவளுக்கு ஆசீர்வாதம் உண்டு. தேவனை தொழுகிற யாரும் பொருளாதாரத்திலேயோ எந்த விதத்திலும் குறைபட்டதில்லை. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். அவர் இன்னும் வரப்போற நாட்களில் தேவனை எல்லா விதங்களிலேயும் அவர் ஆசீர்வதித்து நமக்கு ஐஸ்வர்ய சமனராய் அவரை ஆசீர்வதித்து நம்ம மேன்மைப்படுத்தணும். அந்த ஒரு நோக்கம், அந்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆபிரகாமிலிருந்து வாசி பார்த்தீங்கன்னா தேவனை தொழுது கொண்ட எல்லாரும் சும்மா இல்லை, கர்த்தரை ஆசீர்வதித்தார். ஆகவே அடுத்த பக்கத்தில் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றது மாத்திரம் இல்லை, அவருடைய உள்ளம் திறந்து அவர் விருப்பத்தோடு நாம் செய்யும் பொழுது அவருடைய உள்ளத்திலிருந்து ஒரு எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே கொஞ்ச நேரம் ஆண்டவர் நமக்கு கடந்த நாட்டில் செய்த நன்மைகள், விசேஷமான பாவங்களை மன்னித்து நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய நம்பிக்கையை கொடுத்து உயிர்த்து வந்தார். எத்தனையோ காலில் உயிரோடு இருக்கிறதுனால நம்ம பாதுகாத்தார், தப்பு வைத்தார், தேவையை சந்தித்தார், எத்தனையோ காலை செய்வார். அதனால சில நிமிஷங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே பல்லையை பாடி ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆறாம் நேரத்தில் இப்படிலாம் ஆண்டவரை புகழணுமோ அப்படி புகழுங்க, இப்படிதான் மேன்மைப்படுத்தணுமோ மேன்மைப்படுத்துங்க. தமிழ் மொழியில எல்லாம் பரிசுத்த பெற்ற தேவனுடைய பிள்ளைங்க அப்படியே அன்னை வாசலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். இந்த கால் மாலைகளிலே நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒருங்கிணைக்கப்படுவதாக. நல்ல கதை சொல்ல மைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூயவரே நன்றி அப்பா, நன்றி. வாய்ப்பு சோதம் வாய்ப்பு சோதம் எல்லா வாய்ப்பு சோதம் நல்ல சத்தத்தை ஏத்தி சோதம் பண்ணி வாப்போம். எல்லாம் ஆண்டவர் வாயை திறந்து நல்ல சத்தத்தை ஏத்தி வாலி பிள்ளைங்க வாயை திறந்து சத்தத்தை ஏத்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிமத்த வாசமனே தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்மை செய்தவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா. ஓ எங்களுக்கு ஆலோசனை தந்து வழிநடத்தினீரே உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய ஆபத்துகளாம் தப்புவித்தரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களுடைய தேவையெல்லாம் சந்தித்து நடத்தினீரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் கொடாவிடி சோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரா பாலா காத்தா ராமா, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்களை ஆலோசனை தந்து வழிநடத்தினவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்ணின் முன்வர பாதுகாத்தவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் கொடாவிடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா.
Praising the Lord, we sing hallelujah, sing hallelujah. Praising the Lord, praising the Lord, we sing hallelujah, sing hallelujah. Praising the Lord, hallelujah, hallelujah, hallelujah. Praising the Lord, hallelujah, hallelujah, hallelujah. Praising the Lord, glorify the Lord, hallelujah, hallelujah. Glorify the Lord, glorify the Lord, hallelujah, hallelujah. Glorify the Lord, hallelujah, hallelujah, hallelujah. Glorify the Lord, சகலம் படைத்தவரே
Rama Urabalabala Shandala Rakatama Urabalabala Shandala Rakatama
நடுவிலே வந்து திருவம்பற்றின ஆண்டுகளே இருப்போம். இந்த மாதம் பிரசனத்தை இல்லத்தில் தந்திருக்கிறது தாய்மக்கு சோத்திரம். உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிப்பதை தேடிக்கொண்டிருக்கிற ஆண்டுகளே, அந்த கூட்டத்திலே தனிப்பட்டவற்றை நாங்களும் சபையாய் நாங்கள் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கடைசி நாட்களில் ஆண்டவரே விரும்புகிற ஆராதனையை செய்வதற்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அதிகமாய் துதித்து நாங்கள் ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரே, சபையாய் நாங்கள் விரும்பமாய் ஆராதிக்க வேண்டும். கடைசி நாட்களில் தாவீதின் கூடாரத்தை எடுத்துவிட்டு பொழுதாய் பொழுதெல்லாம் சீர்படுத்துவேன் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, சபையிலே தாவீதின் கூடாரம் நிறுவப்படுவதாக சொல்லிக்கிறோம். ஒவ்வொருவருமே ஆராதிப்பதனால் வருகிற மேன்மைகள் ஆசீர்வாதங்களை உறவாய் காணப்பட தேவனை உதவி செய்கிறார்கள். இந்த மாதங்களிலும் நாங்கள் துதித்து ஆராதிக்கும்படியாய் எங்களுக்கு நீ கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காய் சோதனை உமக்கே நாங்கள் சகல கனத்தையும் மகிமையும் துதியையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. தன்னுடைய வாழ்க்கையை துதி ஆராதனையை வாழ்க்கையின் அனுபவமாய் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்.